வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 272. அறிவறிந்தோர் கடமை என்பது தலைப்பு. அறிவின் நிலை அறிந்தோர்கள் வகுத்து காட்டும் அறநெறியின் ஆட்சி சட்டம் ஆனாலன்றி அறிவின் உயர் ஒழுக்கத்தில் பொருட்கள் ஈட்டி அமைதியுள்ள வாழ்வு பெற முடிந்திடாது. அறிவை உயர் கல்வியினால் பெருக்கிக் கொண்டு அறிவறிந்து பெரும்பாலோர் வாழும் காலம் அறிவோடு மதம், ஆட்சி, பொருளாதாரம் அனைத்துமே ஒன்றுபட்டு அறமே நிலைக்கும். அறிவின் நிலை அறிந்தவர்கள், இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் ஞானிகள் வகுத்து காட்டுகின்ற அறநெறிதான் ஆட்சி சட்டமாக வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்து மக்களும் பொருட்கள் ஈட்டுவதை கூட, திருவள்ளுவர் சொன்னார் அல்லவா, அறத்தான் வருவதே இன்பம் என்று. அப்படி அறநெறி வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக அமைதி பெற முடியும். இல்லையானால் மக்கள் வாழ்வில் இன்று காணப்படுவது போல துன்பம்தான் மலிந்திருக்கும். என்றைக்கு உயர்கல்வியினால், உயர்கல்வி என்பது இங்கே PhD போன்ற படிப்பை குறிப்பதல்ல, ஞானம் தருகின்ற, மெய்ப்பொருள் உணர்த்துகின்ற அந்த கல்வி வளர்ந்து வருகிறதோ, அதன் விளைவாக மக்களில் பெரும்பான்மையானவர்கள் அறிவை அறிந்து வாழக்கூடிய அந்த காலத்தில்தான் ஆட்சி, மதம், பொருள்துறை என்கிற அனைத்தும் அறிவாளிகள் வகுத்து தந்த பாதை வழியில் ஒற்றுமையாக செயல்படும். அன்றைக்குத்தான் அறநெறி நிலைக்கும். எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருகி வருவதற்கான முயற்சிகள் எடுப்பது மட்டுமே. அறிவறிந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற காலத்தில்தான் அறநெறி வாழ்க்கை இயல்பாக மலரும். ஆட்சித்துறை, மதம், பொருளாதாரம் என்கிற அனைத்துமே அறிவின் பாதையில் நடைபெறும். நன்றி. வாழ்க வளமுடன்.